ஏதாவது அழுக்கு இருக்கிற கட்சிக்கல அழுக்காக்க சுத்தமா இருக்கா? இதே போலதான் ஒரு தம்பியோட இதயம் சுத்தமா இருந்துச்சு. ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அவங்க அப்பா அம்மா சொல்ற சொல் பேச்சு கேட்பான். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சண்டே கரெக்டா சர்ச்சுக்கு போயிடும். உங்களுக்கு எத்தனை சர்ச்சுக்கு போறீங்க? ஓகே, மற்றவங்க நீங்க போவாங்க. சரி, ஓகேவா? சண்டே கரெக்டா சர்ச்சுக்கு போயிடும். சண்டே ஸ்கூல் போறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சரி, ஓகே. லாக் யுவர் ஹேண்ட்ஸ். ஒன், சத்தமா. சண்டே கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவான். நல்லா டெய்லி ஜெபம் பண்ணுவான். ஜெபம்ன்றது யாருக்கு பேசுறது? ஏசுப்பா நம்ம எப்படி பேசுவாங்க? பைபிள் வசனத்து மூலமா பேசுவாங்க. இந்த தம்பி டெய்லி பிரேயர் பண்ணுவான், பைபிள் வாசிப்பான். ஏசுப்பா பிள்ளையா இருந்தா அப்பா அம்மா சொல் பேசுகிறப்ப நல்லா படிப்பான். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த ராஜு கிரிக்கெட் தான் ரொம்ப இஷ்டம். எது ரொம்ப இஷ்டம்? கிரிக்கெட் வந்து தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? மாட்டி மாட்டி சொல்றீங்களா? கிரிக்கெட் ஆடுறது தப்பு கிடையாது. நல்லா ஓடி ஆடி என்ன விளையாட்டு ஹெல்த்தி, தப்பு கிடையாது. செல்போன்ல விளையாடக்கூடாது. இந்த ராஜுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆனா படிக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது. இந்த ராஜு ஒரு நாள் சண்டே சர்ச்சு கிளம்பிடுறான். கிளம்பிட்டு இருக்கும் ஒரு சத்தம் என்ன சொல்றது தெரியுமா? ஏ ராஜு! யாரா அப்படி கத்துறது? வேகமா ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. கையில பேட்டு பால். பார்த்த உடனே, ஏய் ராஜு, இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல லீவ்ல? சண்டே ஸ்கூல்ல லீவா? நாங்க ஜாலி கிரிக்கெட் ஆடுறோம். நீ வரியா? கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆசையா இருக்கு. ஆனா இப்ப எங்க கிளம்பிட்டேன்? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். யாரும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் வாடா அப்படின்னு சொன்ன உடனே என் அம்மாவுக்கு தெரிஞ்சா பார்த்துக்கலாம் ஜாலியா கிரிக்கெட் ஆடிட்டான். ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டே இருந்தா விளையாடிச்சு. கிரிக்கெட் விளையாட ஷர்ட் அழுக்கா இருக்குமா சுத்தமா இருக்குமா? நல்லா அழுக்காயிடுச்சு. ஐயோ, ஷர்ட் அழுக்காயிடுச்சு. வீட்டுக்கு போன அப்பா வேற கேட்பாங்க என்ன சொல்றது? நமக்கு தான் நல்ல ஒரு ஐடியா தெரியுமே. என்னது? சண்டே ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, போகும்போது பிரேயர் பண்ண, ஜீசஸ் நான் எங்க போனேன்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட கேட்கவே கூடாது. கெட்ட விஷயத்துல ஏச உதவி செய்வாரா? நேரா வீட்டுக்கு போனா கதவை திறந்து யார் நிக்கிறான்? ஏ ராஜு, எங்கடா போயிட்டு வர? பப்பினா டச்சு பண்ண நிமிஷம் அழுகா இருக்கு. அதுல வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வாசல் கிட்ட வரும்போது ஒரு பையன் துப்பு துப்புன்னு ஓடி வந்து தள்ளி விட்டு போயிட்டானா, நான் கீழே விழுந்தா ஷர்ட்ல அழகாச்சு. உண்மையா பொய்யா? ஒரு உண்மையை மறைக்க எத்தனை பொய் சொல்றல பாருங்க. பொய் சொல்றதுனால இந்த ராஜுவோட அழகான இதயம் கொஞ்சம் கரையாச்சு. ராஜுவோட சுத்தமான இதயத்துல கொஞ்சம் கரையாச்சு, கொஞ்சம் அழகாயிடுச்சு. அப்புறம் அங்க போய் சரி போன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஒரு வழியா அப்பாவை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ராஜு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க தானே. என் பிள்ளை ராஜு போய் சொல்றானே, சரி பார்த்துக்கலாம் விட்டாங்க. அடுத்த வாரம் சாட்டர்டே என்ன டே? ஃபுல் டே ஸ்கூலுக்கு சொன்னாங்க. இந்த ராஜு ஸ்கூலுக்கு வேகமா ரெடி ஆயிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? ஏ ராஜு! ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் மாதிரி இருக்கு. ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா ஸ்கூலுக்கு என்ன போட்டு போவீங்க? எல்லாரும் கலர் சொல்லிக்கிறாங்க. கலர் ட்ரெஸ் ஸ்கூலுக்கு வரல. எங்கடா போறீங்க? நீங்க ஃபுல் டே ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு ஜாலியா கிரிக்கெட் நடப்போம். நீ வரியா? ஃபுல் டேவா? ஆமா. ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். நேரா போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போயிட்டு எங்க அம்மா தெரிஞ்சா போன வாரம் சமாளிச்சல அதே போல சமாளிச்சுக்கான்னு சொன்னோடனே எங்க போயிட்டான்? ஜாலியா விளையாடிட்டே இருக்கும் போது குட் தங்கச்சி பிளாக் ட்ரெஸ் சீக்கிரம் இந்த தங்கச்சி அமைதியா கவனிச்சா. நான் சொன்னேன்ல மேடம், அவங்க மேடம் சாரி ஓகே சீக்கிரம் வாங்க. பாருங்க, இந்த ராஜு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே உட்காந்து இதே மாதிரி வந்துட்டே இருக்கும். கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருந்தா விளையாடிட்டே இருக்கும் போது ராஜு பேட்டிங் வந்தது. போட்டு ஓடி வந்து ஃபுல் டாஸ் பால் போட்டான். ராஜு இழுத்து அடிச்சான். பால் நேரா பறந்து போய் செடிகளுக்கு விழுந்துச்சு. உடனே கிடைக்குமா? தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன ராஜு இப்படி பண்ணிட்ட? ஃபுல் டே விளையாடணும், காலையில பால் காணா போச்சு. சொல்ல திட்ட போகுது. ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, ராஜு திட்டாதீங்க. ஏய் ராஜு, நீ ஃபுல் டே விளையாடணுமா? ஆமா. கோவிட் தான் பக்கத்துல இருக்கு.
சூப்பர் ஐடியா சொல்றேன் கேளு. உங்க மம்மிட்ட போய் ஒரு 30 rupees வாங்கிட்டு வா. புது பால் வாங்கி ஜாலியா கிரிக்கெட் விளையாடணும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காது. நானே ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுறேன். எங்க அம்மாட்ட போய் பால் வாங்க 30 rupees கேட்டா முதுகுல 6 4 தருவாங்க. வாங்கிட்டு வந்தா எங்க ராஜு சொல்றேன். இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னா, ராஜு நீ கேட்க வேண்டாம், தெரியாம எடுத்துட்டு சொன்னாங்க. அது பேர் என்னது? திருடு. நல்ல பழக்கம் தானே, கெட்ட பழக்கமா? உங்களுக்கு தெரியுது, ராஜுக்கு தெரியல. நேரா வீட்டுக்கு போனா அம்மா வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே காலைப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. மெதுவா ராஜு வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மா வெஜிடபிள்ஸ் வாங்க வச்சிருந்த காசுல ஒரு 30 rupees எடுத்துட்டு வந்து புது பால் வாங்கி ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தா அம்மா கூப்பிட்டா, ராஜுக்கு வேணா இன்னும் வெஜிடபிள்ஸ் வாங்க வச்சிருந்த காசுல ஒரு 30 rupees காணும், நீ எடுத்தியா? நான் எடுக்கல மம்மி. அப்ப எங்கடா போயிருக்கோம்? மம்மி எனக்கு தெரியாது மம்மி. மம்மி காக்கா தீர்ந்து இருக்குன்னு சொன்னாங்க. காக்காவா தீர்ந்து போச்சு. திருந்தது என்ன காக்கா? இவங்க திருடிட்டு பாருங்க, பொய் சொல்றதுனால ஏற்கனவே அழுக்கான ராஜுவோட இதயம் இப்ப திருடுறதுனால இன்னும் கொஞ்சம் எப்படி ஆயிட்டா? இன்னும் கொஞ்சம் அழுக்காயிட்டு. அப்புறம் அப்பா சொன்னாங்க, சரி போன்னு சொல்லிட்டாங்க. அப்பா இன்னைக்கு அம்மாவை சமாளிச்சு நல்ல வேலை கண்டுபிடிக்கல. அங்கிட்டு போய் ராஜு யோசிச்சு பார்த்தான். ஐயோ பரவாயில்ல, நம்ம சரியில்லையே, பொய் சொல்ல ஆரம்பிச்சோம், திருட ஆரம்பிச்சிட்டோம், சர்ச்சை கட்டடிக்கிறோம், ஸ்கூல்ல கட்டடிக்கிறோம். செய்யலாமா செய்யக்கூடாதா? எப்ப இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்? யாரு குட் ஃப்ரெண்ட்ஸா பேட் ஃப்ரெண்ட்ஸா? இனிமே சேர்ந்து முடிவு பண்ணா பாரு. சாட்டர்டே கண்டு என்ன டே? சண்டே எங்க போயிடுவா? இன்னைக்கு கிளம்பிட்டு ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஐயோ வந்துட்டாங்கப்பா, என்ன கெடுக்கிறதுக்கு நேரம். இன்னைக்கு போக்குவரத்துல முடிவு பண்ணி வேகமா போய் வரணும்னு சொல்றதுக்கு கதவை தந்தா ஷாக் ஆகி விட்டான். ஏன் தெரியுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒயிட் கேப், ஒயிட் டிஷர்ட், ஒயிட் கிளவுஸ், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷூ, ஃபுல் வந்திருக்காங்க. டேய் என்னடா இது காலம்? இன்னைக்கு நமக்கு பக்கத்து ஏரியால கிரிக்கெட் மேட்ச், நீ வரியா? மேட்ச் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த ராஜு ஜாலியா கிரிக்கெட் ஆட போயிட்டான். எங்க போறாங்க? ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். நல்லா விளையாடிச்சு. ராஜு பேட்டிங் வந்தது. ஒருத்தர் ஓடி வந்து ஸ்பின் பால் போட்டான். பால் முட்டி கீழே பட்டுச்சு. அப்படியே என்ன ஆகுது? சண்டையில இந்த ராஜு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இவனும் எல்லாரும் அடிச்சு ரோட்ல நாய் சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி சண்டை போட்டு இன்னும் கொஞ்சம் அழுக்காயிட்டான். சண்டையில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பேசுறத பார்த்து இவனுக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். கெட்ட வார்த்தை பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் அழுக்கானா. என்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலும் சேர்ந்ததுல இருந்து செல்போன்ல மணிக்கணக்கா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். படிப்புல எல்லாம் மார்க் குறைஞ்சிருச்சு. இது மட்டும் இல்ல, இந்த செல்போன்ல கெட்ட காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இருதயம் மேலும் மேலும் ஒவ்வொரு பாவம் செய்ய செய்ய அழுக்காயிட்டே தம்பி தங்கச்சி நம்மளும் தப்பு செய்யும் போது பாவம் செய்யும் போது இப்படிதான் நம்மளுடைய அழகான இதயமும் அழுக்காயிட்டே இருக்குதோ. இது மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாம தனியா நிறைய தப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இப்படி ராஜு மேலும் மேலும் பாவம் செய்ய செய்ய இந்த ராஜுவோட சுத்தமான இதயம் இப்ப ரொம்ப சுத்தமாயிடுச்சா? எப்படி இருக்கு? இதை வச்சு முகத்தை தொடச்சுக்கிறீங்களா? சீன் நகவர் அவ்வளவு மோசமான பயிராயிட்டான். சண்டையில ராஜுவை ஒரு பால் போட்ட பையன் ஸ்டெப் எடுத்துட்டு வந்து ராஜுவோட தொல்லை டம்னு ரெண்டு வச்சான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்படி பொத்துன்னு கீழே விட்டான். எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டான். ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ராஜு அடிச்சுட்டாங்கடா. பக்கத்துல வந்தா ராஜு சொல்றே, ஃப்ரெண்ட்ஸ் தலையில பயங்கரமா அடிச்சுட்டான். கண்ணை தடுக்கிறாளே, ஸ்டாரா தெரியுறா, கண்ணை தடுக்க முடியலடா, வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருக்கடா அப்படின்னு சொல்றாரு. ராஜு அலேக்கா தூக்குனாங்க. அப்படியே வந்து போனாங்க. வீட்டு வாசல் கிட்ட போன உடனே தொப்புடு வாசல் போட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு பயந்து, ஐயோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்ரூம் கதவை சாத்திட்டு கதவை பின்னாடி உட்காந்துட்டு தலையை தேய்ச்சி பார்த்தா புஷ்ஷுன்னு பணியார மாதிரி வைக்குது. அவங்கள்ட்ட சொல்லி மறந்து போட சொன்ன ஆசை சொன்னா முதுகுல தோசை தான் கிடைக்கும். அப்படியே விட்டுட்டான்.
இப்படியே போச்சு. அவனால நல்ல பையனாகவே முடியல. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான். இனிமே இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸ். இனிமே இவங்களோட எக்காரத்தை கொண்டு நான் சேரக்கூடாது, நான் நல்ல பையனாக போறேன்னு சொல்லி ராஜு முடிவு பண்ணிட்டான். அவன் என்னதான் முடிவு பண்ணாலும் அவனால் நல்ல பையனாகவே முடியல. ஏன் தெரியுமா? மறுபடியும் ஸ்கூலுக்கு போனா அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அவன் சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அவனால் நல்ல பையனாகவே முடியல. ஒரு நாள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராஜோட அம்மா கூப்பிட்டாங்க, ராஜு இங்க வா. என்ன மம்மி? கடைக்கு போய் ஒரு கிலோ தக்காளி பழம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தக்காளி கிலோ பொட்டேட்டோ தானே பாத்தீங்களா? நேரம் கடைக்கு போலாம், ஒரு கிலோ தக்காளி பழம் தாங்க அப்படின்னு குடிக்கும் போது பின்னாடி ஒரு கை அவர் தொட்டுச்சு. யாரும் திரும்பி பார்த்தா அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர். ஏய் ராஜு, என்னடா வரலாம் சர்ச்சு பக்கம் ஆளே காணோம், நல்லா இருக்கியா? நல்லா இல்ல. ஏண்டா? நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். எப்படி? கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். இப்படி இருக்க முடியா? இல்ல நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, நல்ல என்னால முடியல. ஏய், நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால முடியாதுடா. திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. உனக்கு யார் தான் உதவி செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க. எப்படின்னு உதவி செய்வாங்க பாரு. ஏசப்பா மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. ஒரு தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளு, ஜீசஸ் மன்னிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நேரா வீட்டுக்கு போய் அதே அம்மாட்ட தக்காளி பழம் கொடுத்து அதே பெட்ரூம் கதவு கட்டி மிளகா போட்டான். ஜீசஸ், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். I did so many sins. என் தப்பெல்லாம் மன்னிச்சிருக்கேன். நான் இனிமேல் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ராஜு போய் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சான். ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணதும் அவன் எல்லா தப்பையும் அறிக்கை செஞ்சான். ஜீசஸோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சாங்க. அழுக்கான பாவம் நிறைஞ்ச ராஜுவோட இருதயம் ஏசப்பா கூட டிராவல் பண்ணி மறுபடியும் பாவத்தில் போனா. இப்ப மன்னிச்சதுனால பாவத்துக்கு மன்னிப்பு வந்தோடனே அவன் இருதயம் சுத்தமாயிடுச்சு. இப்ப ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். ஜீசஸ் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா பிரேயர் பண்ணா, ஜீசஸ் நான் மட்டும் நல்ல பிள்ளையானா பத்தாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மோசம், அவங்களும் பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க தப்பே மாட்டீங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட யாரு வந்து கேட்டாலும் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிப்பேன்னு சொன்னாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக பிரேயர் பண்ணுவீங்களா? ஆனா ராஜு என்ன பண்ணா தெரியுமா? நேரா ஸ்கூலுக்கு போனோம். லஞ்ச் டைம்ல வேகமா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொன்னாங்க, டேய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம்டா, உங்களோட சேர்ந்து நானும் பாவம் செஞ்சல, என் பாவத்தெல்லாம் ஜீசஸ் மன்னிச்சாங்க. பாக்கடா பிரேயர் பண்ணா உங்க தப்பையும் ஜீசஸ் மன்னிப்பாங்கன்னு சொன்னாங்க. போடா பைத்தியக்காரன், யாருமே வரல. ராஜு மட்டும் தனியா ஃப்ரெண்ட்ஸ்க்காக மரத்துக்குள்ள தனியா ஃப்ரெண்ட்ஸ்க்காக பிரேயர் பண்ணாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஒரே ஒரு தம்பி வந்தா, அடுத்து இன்னொரு தம்பி வந்தா. அப்படியே ஒருத்தரா ஆரம்பிச்சாங்க. நடந்தது தெரியுமா? ஹோல் கிளாஸ் ராஜுவோட சேர்ந்து பிரேயர் பண்ணாங்க. ஜீசஸ் அவங்களோட பாவத்தையும் மன்னிச்சதுனால இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜீசஸோட பிள்ளைங்களா நல்ல பசங்களா மாறிட்டாங்க. தமிழ்ல வாங்க ஒரு நிமிஷம். ஏன் தெரியுமா? பாரு, ஜீசஸ் கிட்ட வந்துட்டா பாவம் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா அவங்க ரத்தத்தினால நம்மளை கழுவிடுவாங்க. ஜீசஸ பாவம் எதுவுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா? ஜீசஸ் ஏன்னா பரிசுத்தமானவர், அவர் பாவம் தொடவே முடியாது. ஒரு கேள்வி ஒரு தம்பி என்கிட்ட கேட்டா, அண்ணே ஜீசஸ் பண்ண பாவத்தை மன்னிக்க முடியுமானே, வேற யாரும் மன்னிக்க முடியாதா? எஸ், அவர் மட்டும் தான் மன்னிக்க முடியும் சொன்னேன். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். கௌரி, நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்புக்காக யார் தண்டனை ஏற்று பண்ணாங்க? ஏசப்பா தண்டனை ஏற்று பண்ணாங்க. ஏசப்பா ஒரு சின்ன தப்பா செஞ்சாங்க இருக்கிறாங்க, ஒரு சின்ன பொய்யாச்சும் ஒரு தவறுமே செய்யாம நமக்காக பரிசுத்தமா வாழ்ந்த தெய்வம். சரியா பாருங்க, நான் பல குற்றமே செய்யாத ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டாங்க. எப்படி தெரியுமா? என் வரல பாரு, 3 இன்ச்சுக்கு மேல பெரிய விஷமுள், நிறைய விஷமுள்ள சேர்த்து வீட மாதிரி செஞ்சு இயேசுவோட தலையில வச்சு கப்பு வச்சு அடிச்சு உள்ள வரைக்கும் தள்ளினாங்க. ஏசப்பா வேதனையில ஆடு கத்துனாங்க. இந்த சிந்தனையில பாவத்தை சிந்திக்கிறோம்ல, கெட்டதை சிந்திக்கிறோம்ல, அதுக்காக அது வரலாறு சொல்லுது. இப்படி தலையில வச்ச மூழ்முடியில ஒரு பிள்ளை ஒரு கண்ணுல வெளியே வரலாம். இந்த கண்ணுல அசுத்தமான பாக்குறோம்ல, அதுக்காக நம்ம செஞ்ச தப்புக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் காலை கும்பிடாங்க, அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த வாயிலால கெட்ட வார்த்தை போடுறோம், பொய் பேசுறோம், அசுத்தமானதை பேசுறோம்ல, அதுக்காக தண்டனை. இதோட விடல, இயேசுவை கட்டி போட்டுட்டு இப்படி திருப்பி கட்டி போட்டுட்டு முதுகுல சாட்டை எடுத்து அடிச்சாங்க. சாட்டைனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த சாட்டையில முள், கம்பி, நாயோட எலும்புகள்லாம், பூர்மையான எலும்புகள்லாம் கோர்க்கப்பட்டதான் நான் சொல்லுது. ஒரு முறை அப்படி அடிச்சுட்டாங்க.
வந்துடும். இப்படி 39 கசையடிகள் இயேசுவை வந்து அழிச்சாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண சுகமானது எப்படி? அவரோட கழுவுனால அவங்க சுகப்படுறாங்க. இவ்வளவு அடிச்சு கிழிக்கப்பட்டிருக்கோ இந்த முதுகுல தான் சிலுவையை சுகப்படுத்தாங்க. ஒழுங்கான்ற பாருங்க, அதே சிலுவையோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 150 கிலோ. எத்தனை கிலோ? 150 கிலோ. எவ்வளவு சிலுவையை பல பேர் சுமந்துட்டு போனாங்க. அதே சிலுவையை இயேசுவை கட்டி போட்டுட்டு இந்த 2 கைகளை இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க. இந்த கையினால செய்ய பார்த்துட்டாங்க. 2 காலையும் சேர்த்து வச்சு இந்த கால்கள்ல ஆணி அடிச்சாங்க. இந்த கால் தப்பு செய்ய ஓடுதல அதுக்காக எல்லா ரத்தத்தையும் செஞ்சாங்க. இயேசுவோட உடம்புல காயம் மட்டும் 1300க்கு மேல காயங்கள் இருந்ததா வரலாறு சொல்லும். இவ்வளவு அடி வாங்கி ரத்தம் சுத்தி கடைசியில சிலுவையில தூக்கி உனக்காக எனக்காக அந்த குற்றமே செய்யாத ரத்தத்தை, சுத்தமான ரத்தத்தை ஏசப்பா சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க இதுவே இயேசு இல்ல அவ்வளவுதான் சொல்றாங்க. இயேசுவோட சீசர்கள் பயந்து அழுதுட்டு இருந்தாங்க. இயேசுவை இறக்கி ஒரு புகைகளை கொண்டு போய் வச்சு கல்ல பண்ணி மூடி வச்சு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் அதிகாலை இருட்டோட போய் இயேசுவை பார்க்கலாம்னு சொல்லி போனா கல்லறை போய் இயேசு வந்து நிறைய தூபம் போல வாசனை வச்சுட்டு வரலாம்னு சொல்லி போனா கல்லறை திறந்து காவலர் பயந்து ஓடி இருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா இயேசுவோட பாடி சிலுவை இல்லை. ஐயோ யாரோ இயேசுவோட சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அழுது நிற்கும் போது 2 தேவ தூதர்கள் பிரகாசமா வந்து சொன்னாங்க, யாரை தேடுறீங்க? சிலுவையில் வச்ச இயேசுவையா? அவர் இங்க இல்ல. அவர் சொன்னது போல 3ஆவது நாள் உயிரோட இருக்காரு. இன்னைக்கு இயேசு உயிரோட இருக்காரு சொன்னாங்க. உயிர் தெழுந்த இயேசுப்பா இன்னைக்கு யாருக்கெல்லாம் இந்த ராஜ் ஒரு இலையை சுத்தமானது போல என் இதயத்துல வந்தோங்க, என் உள்ள பாவ அழுக்கை ராஜோட இதயத்தை சுத்தம் பண்றது போல என்னோட வாழ்க்கையில பாவ அழுக்கெல்லாம் மாற்றணும், கழுவணும்னு சொல்லி யாரெல்லாம் உன் வாழ்க்கை இயேசு கொடுக்குறியோ, யாரெல்லாம் உன் இதயத்துல இயேசு கொடுக்க போறியோ அவங்க மட்டும் குழந்தை யாரும் யாரையும் பார்க்க குழந்தை குட்டி போட்டு பார்க்கலாம். யாரும் யாரையும் நினைக்க பார்க்காத.